திமுகவில் இருக்கும் பெண்களுக்கு மரியாதை கிடையாது என பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலகரை கிராமத்தில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அது நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் கூறினார். திமுகவில் இருக்கும் அனைவரும் அடிமைகள் என்றும் அது ஒரு அடிமை கூடாரம் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக மக்கள் மத்தியில் மாய எண்ணத்தை உண்டாக்கியுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 10,000க்கும் மேற்பட்டோர் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நிலைக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. குறிப்பாக பெண்கள் அந்த நிலைக்கு வருவது மிக மிக கடினம். அரசியல் வருவது என்பதும் போட்டி போட்டுக்கொண்டு மற்றவர்களை மிஞ்சி வருவது என்பதும் மிக மிக கஷ்டம். அப்படி எந்த அளவுக்கு உழைத்திருந்தால், எந்த அளவு கட்சி மேல் பற்று கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த கட்சியில் இன்றைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எப்பவுமே இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் போயிட்டீங்க அந்த கட்சிக்கு. அந்த கட்சியில் பெண்களுக்கு மரியாதை கிடையாது. இங்கே நண்பர்கள் பேசினார்கள், நாங்கள்லாம் அடிமைகளா? சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், திமுக அத்தனை பேரும் அடிமைகள் தான். துரைமுருகன், டி.ஆர். பாலு, தேவா வேலு, இருக்கிற அத்தனை பேரும் அடிமைகள் தான். அது ஒரு அடிமை கூடாரம். அதில் இருக்கிறவங்க தான் அதில் இருக்க முடியும். ஆக அவர்களை என்றோ நாம் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஏதோ காரணத்தினால் நமக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்த மாதிரி நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம், எங்களை விட்டா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு மாயை ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நாமும் திரும்ப திரும்ப வாக்களித்து கொண்டிருக்கிறோம்.